வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாதானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே அடைமழை வரும் அதில் நனைவோமே. குளிர் காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய். அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே. அது கவிதை திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னால் இருந்து என்னை நீ அணைப்பாயே. அது கவிதை யாரேனும் மழை கேட்டால் அதை சொல்லக்கூட தெரியாதே. காதல் எனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாதே. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும்
ஹலோ வணக்கம், நான் கணேஷ் பேசுகிறேன். நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்னேகா மேடம் ரொம்ப ஃப்ரெண்ட். நான் காலையிலேருந்து பத்து ஏறாமல் சாப்பிடாம வந்திருக்கேன். 10 மணிக்கு வந்திருக்கேன். இதோ பாருங்கள், ஸ்னேகா போட்டு பாருங்கள், வச்சுருக்கேன் பாருங்கள். நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கால் கூட வலிக்குது. அவங்க பார்த்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன். ஓகே, வணக்கம். நீதான் எந்தன் உயிர் கலந்து நெஞ்சை தொட்ட முதல் ஸ்பரிசம். கண்ணம் என்னும் தீயணைப்பு துறையில் உன்முத்தம் தானே பற்றி கொண்ட முதல் தீ. கிள்ளும்போது எந்தன் கையில் கிடைத்த உன் வீரல் தானே நானும் தொட்ட முதல் பூ. முதல் சலனம் அன்பே என்றும் நீ அல்லவா, கண்ணால் பேசும் முதல் கவிதை. காலம் உள்ள காலம் வரை நீதான் எந்தன் முதல் குழந்தை. நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் மறுமுறை பார் என்றது. நம்மளோட ஏஏ கிளாசிக் ஹோமோட 2வது ஷோரூம் திறக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஷோரூம் சாமி பூஜைகள் ஐட்டம்னா நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக அப்படி இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் இங்கே கேஎல்ல. அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு மேடையும் பார்க்கும்போது கோயிலில் பார்க்குற மாதிரி இருக்குது. வீட்டில் வைக்கிற பூஜையும் பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையான ஒரு கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இல்லை? எனக்கு இங்கே இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஃபுல்லாக மணி வச்ச அந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கலரும் சரி, அந்த மணி அதில் மாட்டிருக்கிற விதமும் சரி, ஒரிஜினல் ஒரு கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதை திறந்து வச்சா அப்படி வர்த்திகரமாக ஒரு ஃபீல் ஆகுது. ஐ ரியலி லைக் தட் மேடை.
இந்த டிஜிட்டல் பூஜை மாதிரி பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கு? அது வந்து ஆக்சுவலி சொல்லணும் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து யூஸ்வலாக வெளியே போயிட்டோன்னா ஐயோ சாமி படத்துக்கிட்ட லைட் போட முடியலையே, இன்றைக்கி பாட்டு போட முடியல, நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலயமா எல்லாருக்கும் போய்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே வேணால் உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். பாட்டு சாமிகிட்ட பாட்டு போடலாம், ஈவினிங் 6 மணி ஆனால் இல்லை லைட்டை போட்டுடலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து அந்த லைட்டு அந்த சாமிக்கிட்ட பாட்டு 6 o'clock ஆனால் அது யூஸ்வலி சொல்லுவாங்களே 6 மணிக்கு விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயம் இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறேன். டைமரும் ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காரு. வரும்போது அத்திவரதர் பார்த்தீங்களா? அத்திவரதர் எங்கெங்க முன்னால அத்திவரதர் வச்சிருக்கோம். இல்லையே நான் கவனிக்கலைங்க, சாரி, நான் க்ரௌட் இருந்ததுனால. நம்மளுடைய திருப்பதி இது பார்த்து நான் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்முடைய மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, ரசிகர்களுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து கேளுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்னை வெல்கம் பண்ணிருக்கீங்க. இவ்வளோ அன்பு, இவ்வளோ பாசம், இவ்வளோ சப்போர்ட். இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வேற எதுவும் கேள்வி இருக்கா மீடியாஸ்? நீங்க கேட்க மாட்டேங்க தெரியும், அதனால முடிஞ்சிருச்சு சொல்லிடுங்க. இல்லை நானே ஆக்சுவலி தனுஷ்க்கு அப்புறம் விஜய் சாரோட படம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணேன். 4 வருஷமா பட்டாஸ் வந்து தனுஷோட பண்ணேன். இப்போ வந்து விஜயோட. ஸோ ஒரு 4 years 5 years கேப் எடுத்தாலும் நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஸோ பொறுமையாக இருந்து பண்ணலாமே, என்ன அவசரம். கோட் படம் எப்படி இருந்தாங்க? கோட் படம் எப்படி இருந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும். இது நான் எப்படி சொல்ல முடியும்? நடிச்சவ என்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க படங்கள் வந்து அவங்க விரும்பி ரசிச்சு பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் ஃபார் தட் ஃபிலிம். அண்ட் விஜயோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா வசீகராக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் வெரி 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 டவுன் டு அர்த் பர்சன் அண்ட் வெரி கேரிங், வெரி லவ்விங், வெரி ஒரு பெரிய தாந்தா பெரிய ஹீரோ அப்படி இருக்கிற ஒரு பர்சனே கிடையாது. ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கேள்வி, மெனிஷா ஜி மீடியாவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க டிசைன் பண்ணல. நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா எந்த ஒரு இல்லை, இங்கே யார் வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பக்தி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ வில் டேக் வித் மீ. ஒரு மன நிறைவு இருக்கும் இல்லையா, அந்த நிறைவை எடுத்துகிட்டு போவேன் நான் கூட. தேங்க்யூ ஸோ மச். வேற இருக்கா? அவ்வளோ மீடியா வச்சு ஒரு கேள்வி கேட்குறதா? படம் பிடிக்க மட்டும் வந்தீங்களா? இப்போ ஸ்னேகா லயா வந்து இங்கே தற்பதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இப்போதைக்கு இல்லைங்க, ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்குது. அது மக்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். சொல்லுங்க, அவர் கான்ட்ராக்டர், அவர் உள்ள பார்த்துட்டு இது நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது நாங்க டிசைட் பண்ற விஷயம் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா யார் வேணா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்களே தலை கூட. கண்டிப்பா ஒர்க் பண்ணுவேன். மேம், இப்போ வசீகரால பார்த்த தளபதிக்கும் கோட்ல பார்க்கக்கூடிய தளபதிக்கும் நீங்க எப்படி வந்து அந்த வித்தியாசம் பார்த்தீங்க? இன்னும் காமாக இருக்கார். வசீகராலையும் அப்படி தான் இருந்தார். ரொம்ப காம், கம்போஸ்ட். ஹீ நோஸ் வாட் ஹீ டஸ். டான்ஸ் மூமெண்ட்டில் ஒரு வாட்டி பார்த்தா போதும், பர்ஃபெக்டாக பண்ணுவார். பஞ்சுவல். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இது திருப்பி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பெரிய ஹீரோஸ், நான் பெரிய ஹீரோ ஆகிட்டேன், நான் எந்த மணிக்கு வேணால் போகலாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் 7 மணிக்கு ஷூட் இருந்துச்சுன்னா ஷார்ப்பாக எல்லாருக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்பாட்டில் இருப்பார். இவங்க வராங்க, இவங்க வரல, அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். என்னோட ஒர்க் நான் 7 மணிக்குனா 7 மணிக்கு. அந்த விஷயங்கள்லாம் நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இவர்கிட்ட பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம். எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் பஞ்சுவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த ஒரு காம்னஸ் அது இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, ஒரு 400 பேருக்கு மேலே இந்த லைஃப் பார்த்துட்டு இருக்கேன். அவன் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, எப்படி உங்க இப்படியே இளமையா என்ன ரகசியம்? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒர்க் அவுட் பண்ணுவோம், டயட்டில் இருப்போம். நாங்கள் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே, ஆதோட பர்த்டே, விஹானோட பர்த்டே, பிரசனோட பர்த்டே, அப்படி தான் அன்றைக்கி மட்டும்தான் வி டேக் குட் ஃபுட் அண்ட் வி ஜஸ்ட் என்ஜாய் அவர் மீல். ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா அப்படியே சொல்ல மாட்டேன். அப்படியே இயற்கையெல்லாம் இல்லை. வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், வி ஹாவ் டு கீப் அவர் செல்ஃப் ஃபிட். ஸோ 2 மணி நேரம் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவேன், பைத்தியக்காரி மாதிரி.
அதே மாதிரி ஒரு முறை சாப்பிடுங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணுவேன். 12 மணிக்கு தான் நான் பிரேக் பண்ணுவேன் ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் 6 மணிக்கெலாம் வந்துட்டு டின்னர் முடிச்சிருவோம் வீட்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. அடுத்து மலேசிய மக்கள் வந்து அன்பு அள்ளி கொடுக்கறதுல நாங்க வந்து எப்போதுமே தாராள மனசு அப்படின்னு கண்டிப்பா. இப்போ நீங்க வெளியிலேருந்து உள்ளுக்கு நடந்து வரப்ப இந்த மக்களுடைய ஆர்வாரம், மலேசிய மக்களோட அன்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஐ வாஸ் ஓவர்வெல்மிங் பிகாஸ் நான் எதிர்பார்க்கல வரும்போது மக்கள் இவ்வளோ பேர் இருப்பாங்க, இந்த அளவுக்கு வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ரியலி ஃபெல்ட் வெரி குட். ரொம்ப நாள் கழிச்சு கேரளா வந்திருக்கேன்றீங்க. ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் மலேசியாவில்? ஆக்சுவலி வர வழியில் கோயில் பார்த்தேன். ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். வெளியே தான் பார்த்தேன், என்ன கோயில்னு தெரியல. டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. மிக்க நன்றி.